அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். தேவர்களின் குருவான குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவதற்கு ஒரு வருடம் எடுத்துக்கொள்வார். இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை குரு பகவான் மேசராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். ஒரு மனிதருக்கு கல்வி, வேலை, திருமணம், திரபாக்கியம் போன்றவை நல்ல முறையில் கிடைப்பதற்கு குரு பகவானின் அருளாசி முக்கியம். எனவேதான் நவ கிரகங்களில் குரு பயிற்சியானது நம்முடைய ராசிக்கு எவ்வாறு பலன்களை தரப்போகின்றது என மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்றார்கள். குரு பகவான் கோச்சாரப்படி ராசிக்கு 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் போது நன்மை செய்யும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். குரு பகவான் தான் அமர்ந்துள்ள இடத்திலிருந்து ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்வையிடுகின்றார். குரு பகவான் அமர்ந்துள்ள இடத்தை விட பார்க்கின்ற இடங்களுக்கு பலன்கள் அதிகம். குரு பகவான் செல்வத்துக்கு அதிபதி ஆகையால் ஒருவரது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் செல்வம் சேர்வதற்கும் முக்கிய காரணமாக விளங்குகின்றார். இவருக்கு புத்திரகாரகன் என பெயரும் உண்டு. ஒருவருடைய ஜாதகத்தில் புத்திர பிராப்தி உண்டாவதற்கு குரு பலன் குறையாமல் இருப்பது அவசியம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் நல்ல பண வரவினை தருகின்றார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனலாபம், புத்திர பாக்கியம் மற்றும் திரலாபம் போன்றவைகளை தருகின்றார். ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் சமுதாயத்தில் மதிப்பு மற்றும் மரியாதையையும் செல்வாக்கினையும் நல்ல தன வரவையும் உண்டு பண்ணுகின்றார். 9ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் மனைவி மக்களுடன் இணைந்த நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை தருகின்றார் மற்றும் நல்ல பொருள் வரவையும் தன வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். 11ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை உண்டு பண்ணுகின்றார். நாம் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தையும் ஏற்படுத்தி தருகின்றார். இவ்வாறாக குரு பகவான் அமர்ந்துள்ள இடங்களில் நல்ல பலன்களை வழங்குகின்றார். 7 இடங்களில் குரு பகவான் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். அவைகள் முறையே ஜென்ம ராசி, ராசிக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம் மற்றும் ராசிக்கு 12ஆம் இடம் என சுமாரான பலன்களை வழங்குகின்றார். ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில அன்பர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும்போது வகித்து வரும் பதவிகளையும் இழக்க நேரிடும். விருப்பமில்லாத இடத்திற்கு இடமாற்றமும் உண்டாகும். 3ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சில அன்பர்களுக்கு வகித்து வரும் பதவிக்கு கூட சில இடையூறுகள் ஏற்படும். மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். 4ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவானால் உற்றார் உறவினர்கள் வழியில் சில இன்னல்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் சூதாட்டம் போன்ற தீய வழிகளில் செல்வதால் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருட்களையும் கூட இழக்க நேரிடும். ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் சில அன்பர்கள் செய்யாத தவறுக்கும் கூட தண்டனைகளை அனுபவிக்க நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. 8ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவானால் சில அன்பர்களுக்கு பட்டம், பதவிகள் கூற பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் வீட்டில் அமரும் குரு பகவானால் சில அன்பர்களுக்கு மன கஷ்டம் மற்றும் பண கஷ்டம் போன்றவைகள் ஏற்படும். தவறான வழியில் சில அன்பர்கள் செல்லும் போது தனது பதவி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும். 12ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் சில அன்பர்களுக்கு தன விரயம் உண்டாகும். பதவி இறக்கம் உண்டாவதுடன் அதிக செலவும் ஏற்படும். இவ்வாறாக சுமாரான பலன்களை தரக்கூடிய இடங்களை பற்றி பழம்பெரும் ஜோதிட நூல்களில் கூறப்பட்டு உள்ளது. இவற்றிற்கான பரிகாரமாக வியாழக்கிழமை அன்று குரு பகவான் ஸ்தலமான கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக
தங்களது இடர்பாடுகளை நீக்க இயலும். வியாழக்கிழமை அன்று குரு பகவான் ஸ்தலமான திருச்செந்தூர் சென்று முருகன், தட்சிணாமூர்த்தி மற்றும் சூரசம்ஹார மூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக தங்களது வினைகளை தீர்க்க இயலும். இங்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திசா புத்திக்கு ஏற்ப மாற்றங்கள் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். ஆயுள் காரகரான சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு இதுநாள் வரை 4ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்சமயம் தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வருகின்றார். இதனால் அதிகமான லாபங்கள் தங்களுக்கு கிடைக்க போகின்றது. மகர ராசி அன்பர்களுக்கு செல்வாக்கு மற்றும் புகழ் நன்கு உயரும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வாகன வசதிகள் உண்டாகும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். உள்ளத்தில் ஊக்கமுடையவராக தாங்கள் திகழ்வீர்கள். வெளியூர் பயணங்கள் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும். விவசாயத்திலும் நல்ல லாபம் உண்டாகும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் தாங்கள் முற்பிறவியிலும் இந்த பிறவியிலும் செய்த நன்மைகள் எல்லாம் தங்களுக்கு உதவ முன்வரும். தாங்கள் செய்யும் முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும். பல காலமாக நிறைவேற்றாத பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்காக கோயில் குளம் என செல்வீர்கள். 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் 5ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக தங்களது ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக தங்களது ஜென்ம ராசியையும் பார்க்கின்றார். இதனால் தங்களது வாழ்வு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்றாக வளர்ச்சி அடைய போகின்றது. சந்தோஷத்தின் உச்சிக்கு செல்வீர்கள். பூர்வீக சொத்தில் வளர்ச்சியும் உபரி வருமானமும் கிடைக்க பெறுவீர்கள். 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தந்தையின் வழியில் பல விதங்களிலும் நன்மைகள் ஏற்படும். பெற்றோர்கள் தாமாகவே முன்வந்து உதவி செய்வார்கள். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் தீரும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். தந்தை வழியில் ஏற்பட்ட விரிசல்கள் அகலும். தாங்கள் பகை பாராட்டாமல் கோபப்படாமல் பக்குவமாக நடந்து கொண்டாலே போதும். பல காரியங்களில் தங்களால் வெற்றிகளை பெற இயலும். தங்களது ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தங்களது பொருளாதார நிலை நன்கு உயரும். தொழிலுக்கு தேவைப்பட்ட பணத்தை தேவைப்பட்ட நேரத்தில் நண்பர்கள் கொடுத்து உதவுவார்கள். பிறர் போற்றும் வகையில் வாழ்க்கை துணை அமையும். பூர்வ புண்ணியத்தின் பலனால் பொன்னும் பொருளும் பெருகும். இளைய சகோதரர்களின் வழியில் நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவர்கள் செய்யும் சாதனைகள் பெரிய அளவில் இருக்கும். பெண்கள் உற்சாகத்துடன் வலம் வருவீர்கள். வெளிவட்டார பழக்கங்களை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வீர்கள். பூர்வீக சொத்தில் நிலவி வந்த வில்லங்கங்கள் நீங்கி சுமூகமான முடிவுகள் ஏற்படும். வியாழக்கிழமை அன்று ராகவேந்திரரை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் எந்த தடைகளும் நிகழாமல் நன்மைகள் உண்டாகும். வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை நன்கு வழிபாடு செய்து வர தங்களுக்கு வெற்றி நிச்சயம்.